தமிழகத்தில் வரும் தேர்தலில் கூட்டணி ஆட்சி வேண்டும் சொல்பவர் தமிழக காங்கிரஸ் மாநில முன்னாள் தலைவர் KS அழகிரி. இது அவரின் பேச்சா ராகுலின் பேச்சா? தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த் குமார். தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய முன்னாள் தலைவர் KS அழகிரி கிட்டத்தட்ட 4-5 வருஷம் இருந்தார். அவர் பீரியடு முடியும் போது தான் அவர் ரயில் மறியல் பண்ணார். அவரையும் சேர்த்து 3 பேர் தான் இருந்தாங்க. அதுதான் தமிழக காங்கிரஸ் தலைமை. ஆனால் அவர் இப்போ சில முத்துக்கள் உதிர்த்திருக்கிறார் தத்துவங்கள். என்னான்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் நாங்கள் எங்கள் கட்சி வளர்ச்சியை கவனம் செலுத்தலை, எலெக்ஷனில் பிஜேபிக்கு எதிராக இருந்து ரொம்ப குறைவான சீட் தான் வாங்கியிருக்கோம். இம்முறை நாங்கள் தேவைப்பட்ட விஜய் கூட கூட்டணி வைக்கணும். வெறும் பிஜேபி எதிர்ப்புன்னு காங்கிரஸ் வளர்ச்சியை கவனிக்காமல் விடக்கூடாது. திமுக கூட்டணி ஆட்சி வேணும்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் இது அவருடைய கருத்தா ராகுல் கருத்தான்னு எனக்கு தெரியல. ஏன்னா KS அழகிரிக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இல்லை என்பது நமக்கு தெரியும். காங்கிரஸில் யாருக்கு இருக்குது? அந்த பதவி இருக்கும்போது மட்டும்தான். அவ்வாறு இருக்கையில் இப்போ KS அழகிரி சொன்னதில் சில விஷயம் நம்ம கவனிக்கணும். என்னன்னா, காங்கிரஸ் இப்போ கூட பீகாரில் 100 சீட்லாம் கேட்டாங்க. போன வாட்டி பீகாரில் லல்லு மகன் தேஜஸ்வி யாதவ் தான் ஆட்சிக்கு வந்திருக்கணும். ஆனால் காங்கிரஸ் 60 சீட் வாங்கி 7-8 தான் ஜெயிச்சுது. 2011 தேர்தல் 63 சீட்டு வாங்கி காங்கிரஸ் எவ்வளோ ஜெயிச்சுது? 5 சீட்டானோ தான். காங்கிரஸ் அப்படி தான். கூட இருக்க மாநில கட்சிக்கு பாரமாக இருக்கும். ஆனால் தான் அதிகம் சீட் வாங்கணும்னு நினைப்பாங்க. 2011 தேர்தலில் 63 சீட்டை வாங்கலையா கருணாநிதி கிட்ட? கீழே குலாம் நபி ஆசாத் கூட பேச்சுவார்த்தை, மேலே தயாலாமால் கிட்ட CBI விசாரணைலாம் நடக்கலையா? காங்கிரஸ் அப்படி தான். ஆனால் பிஜேபி அதுக்கு மேலே சொல்லுவாங்க. ஆனால் காங்கிரஸ் அதுக்கும் மேலே. கனிமொழி சிறையில் இல்லை, அதுவும் வெய காலத்தில் டெல்லியில் குளிரும் நம்மளை விட அதிகம், பனியும் அதிகம், வெயிலும் அதிகம். தீகார் ஜெயிலில் இல்லை, அதுதான் காங்கிரஸ். 2G வழக்கு நீரார் ஆடியோ டேப்ஸ்லாம் வந்தது. அப்போ நிதி அமைச்சராக இருந்தவர் P. சிதம்பரம். அவர் தான், அவருக்கு தான் அமலாக்கத்துறை. அப்போது அமலாக்கத்துறை ரெக்கார்ட் பண்ண வீடியோ தான் வெளியில் வந்தது. இன்றைக்கி P. சிதம்பரம் பிறந்தனாலேயே ரொம்ப வாழ்த்து தெரிவித்து ஸ்டாலின் கொண்டாடுறார், அது தனி. ஆனால் 2009 to 2014 கிட்டத்தட்ட ராகுல் காந்தி ஆட்சி தான். அவர் பலமுறை தமிழகம் வந்தபோது கூட கருணாநிதியும் பார்க்கல, அறிவாலயத்துக்கும் போகல, ஸ்டாலினையும் பார்க்கல, யாரையும் பார்க்கல. அதுதான் காங்கிரஸ். திமுகக்கு எவ்வளோ நெருக்கடி கொடுக்கணுமோ அதை விட அதிகமாகவே கொடுத்தாங்க. அதே போன்று இப்போ நடக்க விரும்புகிறாங்களான்னு தெரியல. ஆனால் காங்கிரஸ் எதையும் செய்யும். ஏனென்றால் ஜார்க்கண்டே உதாரணம். ஜார்க்கண்டில் மது கொடான்றவங்களை இவங்களே பிஜேபிக்கு எதிராக சுயேட்சை MLA-வை CM ஆகினாங்க. 4 வருஷம் ஆட்சி செய்ய வச்சாங்க. பிறகு அவரே ஜெயிலுக்கு போட்டாங்க அமலாக்கத்துறையில். அந்த மாதிரி எதையும் செய்யும் காங்கிரஸ். அதுபோல் இப்போது திமுக எதிராக வேலையை காட்டுதோன்ற சந்தேகம் எனக்கு உள்ளபடியே வருகிறது. இதை பார்க்கும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.